ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நேர்களே, சமீபத்தில் தேசிய விருது திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட போது ராயனுக்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுச்சு. அது தொடர்பாக சமூக வலைதளங்களில் நேர்மறையாகவும் சரி எதிர்மறையாகவும் சரி பல கருத்துக்களை ரசிகர்கள் பகிர்ந்துக்க முடிஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் இதற்கு தனுஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த முறை விருது தானா அமைஞ்சிட்டதா நடிகர் தனுஷ் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இந்த ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது ஒரு கலவையான விமர்சனங்களை எதிர்கொண்டுச்சு. இதுல தனுஷ் வேற இப்ப விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் தனுஷின் பிறந்தநாள் ஜூலை 28 வருகிறது. இதனை முன்னிட்டு பெரியபாளையம் அருகே ஒரு தனியார் கல்லூரியில் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக பெரிதளவில் ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்டங்கள் உதவி வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பலாயிரக்கணக்கான தனுஷ் ரசிகர்கள் பங்கேற்றிருந்தார். நடிகர் தனுஷும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் இந்த தேசிய விருது ராயன் படத்திற்கு சிறந்த இயக்குநரான விருது நடிகர் தனுஷ்க்கு வழங்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு சர்ச்சைகளுக்கு எழுந்தது. ராயன் படத்திற்கு தேசிய விருதா மற்றும் கேப்டன் மில்லர் படத்திற்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருந்து விமர்சனத்துக்குள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் இந்த விழா மேடையில் பேசியிருக்கிறார். ராயன் படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது இந்த படத்தை விட பல மடங்கு அதிகம் தகுதி வாய்ந்தவை உள்ளதாக ரசிகர்கள் கூறியதற்கு நான் தலை வணங்குகிறேன். புதுப்பேட்டை 3, மயக்கம் என்ன, மாரியான், வட சென்னை, கர்ணன் என பல படங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் என கூறியும் கிடைக்கவில்லை. சில விஷயங்கள் எவ்வளவு முயன்றாலும் அமையாது, அது தானாக அமையும். இந்த முறை அமைந்தது, விருது கிடைத்தது. தமிழனாக எனக்கு மேலும் 2 தேசிய விருது கிடைத்துள்ளது. தட்டி விடாமல் என்னை தட்டி கொடுங்கள். இந்த படத்திற்கு எனக்கு தேசிய விருது கேட்பவர்கள் யாரும் இவ்வளவு படங்களுக்கு ஏன் தேசிய விருது கொடுக்கவில்லை என்ற கேள்வி கேட்கவில்லை என மேடையில் நடிகர் தனுஷ் பேசியுள்ளார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நேயர்களை இப்ப தேசிய விருது சர்ச்சை தொடர்பாக நடிகர் தனுஷே பேசியிருக்காரு. அந்த விழா மேடையில என்ன பேசினாரு அப்படிங்கறதையும் பாத்துருவோமா? இந்த விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், காஞ்சனா, வட சென்னை, ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் கிடைக்கும் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைக்கவே முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைச்சு அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, Full
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.